ஏமா பாத்தமா வர ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்ணே, ஒரு ரவுடி என்ன கடத்தி வச்சிருந்தா. நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இப்ப அவனோட ஆளுங்கெல்லாம் என்ன துரத்துறாங்க. என் வீட்டுக்கு போகணும். நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என்ன கொண்டு போய் விட்டுருங்க ப்ளீஸ். சரிமா சரிமா, பயப்படாத. அம்மா யார் அந்த ரவுடி பைய? தியாகு. தியாகுவா? அவனா? அவன் எப்படிமா மாட்டினா? ரொம்ப மோசமான ஆச்சே. ஐயோ அண்ணே, நான் அப்படியே சொல்றேன். அவனோட ஆளுங்கெல்லாம் துரத்துறாங்க. சரிமா சரிமா, வாமா உள்ள உட்காரு. வாமா, நீ கவலைப்படாம, நான் பாத்துக்கிறேன். சரி, ஸ்கிரீன் எடுத்து விடு. எடுத்து விடுமா. என்னாச்சு? ஏன் பாத்தீங்களா? ஸ்டாண்ட்ல தூங்கிட்டு இருந்தேனே, பொண்ணு நம்ம வீட்டுல இருந்தா வந்ததா சொல்லுச்சு. அதான் அப்படியே இட்டு வந்தேனே. உன்னோட விசுவாசத்தை நீ காட்டிட்ட, ரொம்ப தேங்க்ஸ்ரா. அண்ணே, என்னண்ணா இதுக்கெல்லாம் போய் எனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்து இந்த அளவுக்கு முன்னேறதுக்கு காரணமா இருந்திருக்கீங்க. எனக்கு போய் நன்றி சொல்லிட்டு என்னண்ணே? ஆட்டோக்கார தம்பி, உன்ன மாதிரி நன்றி மறக்காதவங்க 4 பேர் இன்னும் இருக்கிறதுனாலதான் மெட்ராஸ்ல இந்த டிசம்பர்ல கூட மழை பெய்யுது. சரி, காலவா, நான் பாத்துக்கிறேன். வரேண்ணே. தங்கச்சி வரமா? நம்ம ஆட்டத்தை நான் வந்துச்சேன். அண்ணன் பாரு சொல்லிச்சு, அப்படியே அம்மி கொண்டு வந்து விட்டேன். வாங்கடா வள்ளாள கண்டனங்களா. கட்ட துறைங்க வந்துட்டானுங்க. இந்த பிள்ளை நான் குறை சொல்ல மாட்டேன். அடைச்சு வச்சு தப்பிச்சு போனான். அவ கடமையை அவ கரெக்டா செஞ்சிருக்கான். நீங்க என்னடா பண்ணீங்க? நாய வளர்த்திருந்தா கூட கத்தி கூப்பாடு போட்டிருக்கோம், ஓடி போய் கவிட்டு வந்திருக்கோம். ஆனா நீங்க இருக்கீங்க. உனக்கு என்னடி குறை வச்சோம்? நல்லா தின்னல, தூங்குனல. புத்தகம் ஏதாவது வேணுமா? கேளு, வாங்கி தரோம். டிவி பார்க்கணுமா? பாரு. எம்ஜிஆர் படத்துல இருந்து நேத்து வந்த படத்து வரைக்கும் சிடி இருக்கு. எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு
ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியதானே? பார், என் டீலிங் முடிஞ்ச ஒண்ணு பொட்டலம் கட்டி தூக்கி கொண்டு போய் உன் வீட்டு வாசல்ல போட்டுருவேன். அது வரைக்கும் ஒழுங்கு மரியாதையா இருக்கணும். அதை மீறி கேட் ஏறி குதிக்கிறது, செவரேறி குதிக்கிறது, தப்பிச்சு ஓடுறதுன்னு நினைச்ச கையும் காலையும் கட்டி கட்டு மரத்துல ஏத்தி கொண்டு போய் நடுக்கடல நிறுத்திடுவேன். குழுல விரைச்சா செத்து போவேன். வாங்க வித்துட்டு போங்க. மேகலா போன் போடுறேன். ஹலோ ஹலோ, நான் தியாகு பேசுறேன். இந்த பார், உன் தங்கச்சியை காவந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியாது. அவன் என்ன தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா ரேஸ் குதிரை மாதிரி? நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காசு ரெடி பண்ணியா இல்லையா? சார், அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? அது என்கிட்டயே கேளு. நீ எங்க வேணாலும் போய்க்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் கேட்ட படம் எனக்கு வரணும். நான் ரொம்ப பொறுமையா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவு பணத்தை புரட்டுறதுக்கு நான் எவ்வளவு இம்சை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுமா? அதை விட பெரிய இம்சையை நான் உன் தங்கச்சியோட அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஐயோ சார், உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க சார். லூசாடி நீ. உன்னால பணத்தை ரெடி பண்ண முடியுமா முடியாதா? என்கிட்ட பணம் இல்ல சார். நான் பணத்தை வச்சுக்கிட்ட தர மாட்டேன்னு சொல்றேன். ஏண்டி, பணம் என்ன கை கால் முளைச்சு உன்னை தேடியா ஓடி வரும்? நீ தாண்டி அதை தேடி போனோம். நீ பேங்க்ல கொள்ளையடிப்பியோ இல்ல வேற ஏதாவது பண்ணுவியோ, நான் கேட்டதை நீ செஞ்சாகணும். என்னடி மேகலா, என்ன நடக்குது இங்க? என்னடி பிரச்சனை சொல்லு. யாரோட போன்ல பேசிட்டு இருந்த? நீ அழறது, பயப்படுறது, கெஞ்சுறது என்னடி? எனக்கு கூட தெரியாம என்ன பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க? அம்மா, நான் எல்லாமே நல்லதுன்னு நினைச்சுதான் செஞ்சேன். ஆனா அக்கா, நீ என்ன செஞ்ச? என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? அம்மா, அப்பா மேல இருக்கிற வீண் பழிய நான் போக்கணும். இந்த குடும்பம் யார் முன்னாலேயும் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சு நான் சில விஷயம் பண்ணேம்மா. ஆனா நான் நினைச்சது எல்லாமே தப்பா போச்சு. இப்ப நான் தான் பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றதுனே என்னடி பிரச்சனை சொல்லு. அம்மா, அப்பா தர வேண்டிய பணத்துக்கு நான் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி கொடுக்கறேன்னு சொல்லி வேலையெல்லாம் ஆரம்பிச்சேன்ல. இப்போ தங்கச்சி இருக்காளே கண்மணி, அந்த புள்ள இப்ப நம்ம கிட்ட தான் இருக்கா. ஐயோ ஐயோ, சரியா
என்னடி செய்யறது? அம்மா, அக்கா அப்படின்னா அன்னைக்கு காலேஜ்ல என்ன ஃபாலோ பண்ண ரவுடிங்க அவங்க ஆளுங்க தானா? நீ ஒன்னும் பயப்படாத கீர்த்தனா. அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இல்ல, அன்னைக்கு ஏதாவது ஆயிருக்குமா? ஏதாவது பண்ணிருப்பாங்களா? இல்லம்மா, அப்படி ஏதாவது ஆயிருந்தா எனக்கு ஃபோன் பண்ணிருப்பால. கண்மணிக்கு ஒண்ணும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னடி சொல்றாவ? அம்மா, அவங்களோட பணத்தை உடனே கொடுக்கணும்னு என்ன மிரட்டுற அம்மா. கண்மணி, ஐயோ அம்மா, அம்மா இல்லம்மா, கண்மணிக்கு ஒண்ணும் ஆகாதுமா. முன்னாடியே சொல்லல அம்மா. கண்மணி, ஐயோ அம்மா, என் கண்மணிக்கு என்ன ஏதாவது ஏற்பாடு பண்றேமா? ஆடிட் இருக்கு அம்மா, நான் ஆடிட்டருக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ சார், நான் மேகலா பேசுறேன். சொல்லுங்க மேகலா. அது உங்களுக்கு தெரிஞ்ச ஏசிபி இருக்காங்கல்ல, அவர்கிட்ட நான் உடனடியா பேசலாமா? என்னாச்சு மேகலா? ஏன் அழுகுறீங்க? எதுவும் பிரச்சனையா? அது ஒண்ணும் இல்ல சார், கண்மணி விஷயமா தான். ப்ளீஸ் அவர்கிட்ட பேசலாமா? சரி, நீங்க போனை வைங்க, நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். சரி, தேங்க்யூ சார். அம்மா ப்ளீஸ் அழாதம்மா. அவளுக்கு ஒன்றும் ஆகாது. இல்ல ஒன்றும் ஆகாது, நீ வா. கண்மணி. எஸ் சார், நான் புறப்பட்டேன் சார். ஓகே சார், ஓகே. ஹலோ சார், நான் ஆடிட்டர் சிவகுமார் பேசுறேன். சொல்லுங்க சிவகுமார். சார், அந்த பொண்ணு மேகலா இருக்காங்கல்ல? ஆமா, அந்த தியாகு பயலோட பிரச்சனையாச்சே. ஆமா சார், அந்த பொண்ணு உங்க கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. உங்க நம்பர் கொடுத்து அவங்கள பேச சொல்லட்டுமா சார்? வேண்டாம் வேண்டாம், நான் இப்ப வெளியூர் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். மினிஸ்டரோட கான்வாயில போறதுனால யாரு கூடயும் பேச முடியாது. ஒண்ணு பண்ணுங்க, ஏதாவது பிரச்சனைனா அந்த இன்ஸ்பெக்டர் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நானும் அவர்கிட்ட பேசுறேன். he will do the needful. அந்த பொண்ணை கொஞ்சம் தைரியமா இருக்க சொல்லுங்க. டோன்ட் வரி. சரி சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஹலோ மேகலா, நான் ஏசி சார்ட்ட பேசினேன். அவரு மினிஸ்டர் கூட எங்கோ வெளியூர் போறாரா. இன்னைக்கு அவர்கிட்ட பேசுற கஷ்டம் மேகலா. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அந்த இன்ஸ்பெக்டரை கான்டாக்ட் பண்ண சொன்னாரு. ஏசி சார் அவர்கிட்ட சொல்லிடுறாராம். அப்படியா சார்? அப்போ நான் காலையில சீக்கிரமா உங்களை வந்து மீட் பண்றேன் சார். மேகலா, நான் காலையில அவசரமா பெங்களூர் போக வேண்டியிருக்கு. ஐயோ, அப்படியா சார்? எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு தயங்கமா ஃபோன் பண்ணுங்க மேகலா. ஏசி சார் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர்ட்டே பேசுங்க. நீங்க தைரியமா இருங்க. வந்த உடனே உங்களை வந்து பாக்குறேன். ஓகே சார். என்னடி சொல்றாரு? அம்மா, ஏசிபி ரொம்ப பிஸியா இருக்காரா. ஆடிட்டர் வேற வெளியூர் போறாரா. அந்த இன்ஸ்பெக்டர் போய் கான்டாக்ட் பண்ண சொல்றாங்க. அக்கா, அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் போய் பார்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அந்த தியாகு கிட்ட ரொம்ப சாதாரணமா பேசினா கண்டிப்பா அவன் தியாகோட ஆளாதான் இருப்பான். என்னடி இது, என்ன கொடுமை இது? போலீஸ்காரங்களா இப்படி? அம்மா, எல்லா போலீஸ் அப்படி இருக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் தான். இப்ப என்ன பண்றது? எல்லா கதவை அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா பண்றது? அம்மா அழாதம்மா. அக்கா, இந்த நேரத்துல யோசிச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? விடிட்டோம்க்கா, பார்க்கலாம். அம்மா, வாம்மா. என்ன டாக்டர், உங்க எக்யூப்மெண்ட் நல்லா வேலை செய்யலையா? என்ன சார் விளையாடுறீங்களா? பிபி ரொம்ப வித்தியாசம் காட்டுது. இந்த மாதிரி வேரியேஷன் காட்டுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? டாக்டர், நேற்று நைட்டு நான் தூங்கவே இல்லை. 2-3 மணி வரைக்கும் கண்ணை முழிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க? உங்கள் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு 2 மணி வரைக்கும் தூக்கம் முடிக்கலாமா? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து பார்த்துருப்பேனே. வாசம் தான் டாக்டர். முதல்ல என்னமோ லேசாக கண்ணை அசரத்தான் செஞ்சேன்.
ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மோசமான கனவு. என்ன கனவு? எஸ் டாக்டர், நான் இப்படி காடு மலை பாதையா தனியா நான் போய்கிட்டே இருக்கேன். அப்ப யாரோ திடீர்னு அழற சத்தம் கேட்கவே பயங்கரமா இருந்தது. அப்படி ஒரு ஓலம். அப்ப யாரோ பாறையை நகர்த்துறாங்க. அதுக்கு அடியில பார்த்தா 50-60 பேர் செத்து புணமா கிடக்குறாங்க டாக்டர். அந்த 50-60 பேர் செத்து கிடந்தாங்களே, அதுக்கு நடுவுல என் மகன் மேகலா திடீர்னு பரிதாபமா கையை நீட்டி அப்பான்னு சொல்லி எந்திரிக்க பாக்குறா. அப்ப கண்ணை முழிச்சு வந்தான் டாக்டர். அதுக்கப்புறம் ஒரு பொட்டு தூக்கம் கூட எனக்கு கிடையாது டாக்டர். மனசெல்லாம் என்னமோ படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு டாக்டர். இப்ப நினைச்சா கூட எனக்கு பயமா இருக்கு டாக்டர். இந்த கனவு எனக்கு என்ன சொல்லுது? என் மேகலாவுக்கு ஏதாவது பெரிய ஆபத்தா, பிரச்சனையா, அவளுக்கு என் உதவி வேணுமா? எனக்கு ஒண்ணுமே புரியல டாக்டர். டாக்டர் சொல்லுங்க. நீங்க என்ன ஃபாரினுக்கு ஆபரேஷனுக்காக போக சொன்னீங்க இல்லையா? ஆமா. அப்படி நான் போனேன்னா திரும்ப வருவேன்னு எனக்கே பயமா இருக்கு டாக்டர். என் மேகலாவை பார்க்காம நான் போயிடக்கூடாது டாக்டர். அதனால இந்த ஃபாரின் ட்ரிப் எல்லாம் எனக்கு வேணாம் டாக்டர். எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் உண்மை வேணாம். நான் இங்கேயே இருக்கேன் டாக்டர். நீங்க வர வர சின்ன பிள்ளை மாதிரி ஆயிட்டீங்க. நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அவசியம் வெளிநாடு போய்தான் ஆகணும். டாக்டர், அந்த கனவு எப்ப பார்த்தாலும் மேகலா பத்தி சிந்திச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்கிறனால வந்த கனவு தான். இதுக்கெல்லாம் பெரிய அர்த்தமெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரியப்பா, கனவுல யாருக்காவது ஆபத்து வர மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. கனவு கண்டவங்களுக்கு தான் கெடுதல் வரும்னு சொல்லுவாங்க. தேவராஜ் அவரே குழம்பி போயிருக்கிறாரு. இதில் நீங்கள் வேற விளக்கம் கொடுத்து அவரை ரொம்ப குழப்பிடாதீங்க. இதை பாருங்க, கூலாக இருங்க. முதல்ல ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வாங்க, வந்து மேகலாவை தேடுவோம். நீங்கள் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் அதிகமாக அலையக்கூடாது. எங்கேயும் ட்ராவல் பண்ண வேணாம். மருந்தெல்லாம் ஒழுங்காக சாப்பிடுங்க. ஓகேவா? ஓகே டாக்டர். சரி சார், நான் மறுபடியும் நாளைக்கு வந்து பார்க்குறேன். வரட்டுமா? எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டாக்டர். பெரியப்பா, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்க. ஆமா தேவராஜ், நானே மறந்துட்டேன். நம்ம ஆடிட்டர் சிவகுமார் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு 10 மணிக்கு வராரு. அவருக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். எதுக்கு பெரியப்பா? என்னப்பா இது? நம்ம ஆடிட்டர் நமக்காக ஷேர் சர்டிபிகேட்லாம் வாங்கி வைக்க சொன்னோம்ல, அதுக்காக நம்ம அவருக்கு தர வேண்டிய பணம். மறந்துட்டியா? ஓ, அதுவா? சரி சரி, நான் செக் எழுதி வச்சிருக்கேன். நீ பேங்க் போயிட்டு 50 லட்சம் பணம் எடுத்துக்கிட்டு கரெக்டா டைத்திங் வந்து சேரு. ஓகே சரி. தேவராஜ், ஒருவேளை நீ அவரோட சென்னைக்கு போக வேண்டியிருக்கும். கரெக்டா வந்துருப்பா? வந்துடுறேன் பெரியப்பா. ஓகே பாயா.